தாலுகா பல்நோக்கு அரங்கத்தில் வேளாண் அங்காடிகள், சேமிப்பு கிடங்குகள், நியாய விலை கடைகள் போன்றவற்றை திறந்து வைத்து மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் இரா ராஜேந்திரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ரூபாய் 17.83 கோடி மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கி விழா பேருரை நிகழ்த்தினார். மேலும் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TM செல்வகணபதி மற்றும் சேலம் மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம், மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகா அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய துறை இந்த கூட்டுறவுத்துறை. இந்த மாவட்டத்திலே மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் நண்பர்களே ஆச்சரியமாக இருக்கும். கடந்த 3 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி, நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால கிட்டத்தட்ட 2 லட்சம் விவசாயிகள் பயனடைகிற வகையில் 2000 கோடிக்கு மேல் பயிர்க்கடன் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இந்த 3 ஆண்டுகளிலே மட்டும் 437 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறார். இந்த மாவட்டத்திற்கு மட்டும் 51,000 பயனாளிகள் அதில் பயனிடுகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9,602 குழுக்கள் இன்றைக்கு பயன்படுகிற வகையில இந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பயிர்க்கடனிலே ஒரு 2 லட்சம் பேர், அதே போல கால்நடை பராமரிப்பு பார்க்கிறேன், ஆச்சரியமாக இருக்கிறது. 241 கோடி இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில் 3 ஆண்டுகளிலே. ஆக கிட்டத்தட்ட 69,000 பயனாளிகள் அதில் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்த துறையிலே மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல் பயனடைந்திருக்கிறார்கள். மிக ஆச்சரியமான விஷயம். மக்கள் எப்படி பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் அதிகாரிடத்திலே மெத்த படிவம்போடு நான் கேட்டுக்கொள்வேன். இதை வெளிப்படுத்துங்கள். இந்த ஆட்சி செய்திருப்பதை வெளிப்படுத்துங்கள். இதை செய்கிற பொழுது வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லை. இந்நிகழ்வுக்கு பின் குகை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அருகிலுள்ள வீடுகள் சேதமடைந்த நிலையில் அவற்றை அமைச்சர் இரா ராஜேந்திரன், MP TM செல்வகணபதி, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்டோர் நேரில் சென்று வீட்டின் உரிமையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு போன்றவற்றை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர்.